வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது உங்கள் ஜேஆர்பி. எண் கணிதத்தின் இறுதிக்கு வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்பர் 9. 9ஆம் எண்ணோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க அடிப்படையில் மிகவும் சந்தேகப்படுவீர்கள், யாரையும் நம்ப மாட்டாங்க. அதாவது எப்படின்னு கேட்டா, ரொம்ப ஒரு மாதிரி எதுக்கு வந்திருக்கான், ஏன் வந்திருக்கான், என்ன விஷயம், ஒரு யாராக இருந்தாலும் ரொம்ப சந்தேகப்படுவாரு. லிங்கன் ஒரு தடவை சொன்னாராம், என்னன்னா எல்லாரையும் பிளைண்டா நம்புறதும் தப்பு, யாரையும் நம்பாம இருக்கிறதும் தப்பு அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னா, ஒரு ஒரு நேரம் மைண்டடா இருப்பாரு, ஒரு பிராட் மைண்டட் கிடையாது இவரு. யாராவது இவரே பார்த்துருந்தானே, எதுக்கு என்ன பாக்குறான், 1008 கேள்வி வந்துடும் டக்கு 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 டக்குன்னு. என்ன விஷயம், என்ன என்ன என்னைய பார்த்துட்டு இருக்க, குறுகுறுன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த இதுலாம் சொல்லுவாங்க, ஷோலாம். அது மாதிரி யாராவது தன்னை உற்று நோக்கினால் அதிகமாக அதை பத்தி ரொம்ப யோசிப்பார், அதை பத்தி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, சாணக்கியத்தனம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி உண்டுங்க. அது எந்த ஒரு விஷயத்தையும் இப்படி பண்ணா இந்த குறி வச்சா யாராவது விழணும்னு சொல்லுவார்ல, அது மாதிரிதான். எதையுமே கரெக்டா அப்படி 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 பண்ணி கரெக்டா அவர் கோல் போட்டுடுவார். அவருடைய காரியத்தை சாதிச்சுடுவார். இந்த எண்ட் ஆஃப் த டே அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் செஞ்சிருவாருங்க. எதையுமே ஒரு திறமைசாலி யாரையும் நம்ப மாட்டாரு, எதையும் இது பண்ண மாட்டாரு. தான் என்ன செய்கிறோமோ அதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு இது ஜாஸ்தியா இருக்கு. 3 நம்பரை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்களாம் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க அப்படின்னு. 3 ஸ்கொயர், அப்ப அந்த இதோட மடங்கு ஜாஸ்தி ஆகும் இல்லையா? அது மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபையா இருக்கும். யாரையும் அவ்வளோ ஈஸியா தன்னோட சேர்த்துக்க மாட்டாங்க. ரொம்ப சந்தேகப்படுவாங்க. ரொம்ப, அதாவது யாரையும் நம்ப மாட்டாங்க பேசிக்காவே. யாராவது இவங்ககிட்ட ஏதாவது கேட்டு பேசினா கூட, நம்மகிட்ட ஏதோ ஒரு காரியம் பண்ணத்தான் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தாட்டி இவங்ககிட்ட ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா, என்கிட்ட ஏதாவது வாங்கதான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மேலோட்டமான எண்ணங்கள் இவற்றை ரொம்ப ஜாஸ்தி. ஒருத்தரை பத்தியே அசம்ஷன், ஒருத்தவங்களை பத்தி தப்பு ஒண்ணு கணிச்சு பேசுறது. இஸ் அ ஃபேஸ் ரீடர் பேசிக்கலி. ஆனா அதுவும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயங்க. பேசிக்கலி அவங்க ஃபேஸ் ரீடர்ஸ். என்ன இதுக்கான வந்திருக்க பார்த்து மாத்திரத்துல டப்புன்னு கேட்டுருவாங்க, மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்க, பட்டுன்னு கேட்டுருவாங்க. ஒரு 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 விஷயத்த கையில எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல இருக்கிற சாதகங்க பாதங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அலசி ஆராய்ஞ்சி பிச்சு அப்படியே பிரிச்சு மேஞ்சி இது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தெளிவா சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அந்த மனோபாவம் இவருக்கு கிடைத்திருக்க ஒரு வரம்னே சொல்லலாம். வாலி எப்படி ராமாயணத்துல எதிரின் பலம் தனக்கு கிடைத்து விடும் இல்லையா, பாதி பலம் அவங்களுக்கு கிடைச்சிடும் இல்லையா, அது மாதிரி இவங்க ஈஸியா எளிதில் நினைக்கிறவங்க ஆளுங்க. டப்புனு இவர்கிட்ட விவாதத்திலேயோ இல்ல ஒரு கருத்து பரிமாற்றத்திலேயோ இவர் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். டப்புனு அவங்க எதிராளி பேசுவது வார்த்தைகளை வைத்து அவர்களை மடக்கி விடுவாங்க. இன்னொரு என்னன்னா, ஒரு வேலையை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா அந்த வேலையை ஒழுங்கா செய்யறான்னு அவனுக்கு ஒரு ஸ்பை வைப்பாரு. அந்த வேலையை பார்த்தானான்னு பாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு ஸ்பை வச்சிருவாரு. இவர்கிட்ட இவரிடம் இவர் ஒருத்தவங்களை வேலை வாங்குறாங்க அப்படின்னா 100% பக்கவா இருக்கும். எப்படி இவங்க வச்சு வேலை வாங்குறது என்ன இதுங்கிறது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில், ஆளுமை எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப கிரேவா இருப்பாரு. அதாவது இந்த எப்படி சொல்றது, முரட்டு பிடிவாதமும் அசட்டு தைரியமும் இவருக்கு அதிகம். அதனாலே என்னன்னா துணிஞ்சு இறங்கிடுவாங்க. கூட்டு போன விட்டத்துல பாய்ஞ்சதுங்கிற மாதிரி டப்பு டப்புன்னு துணிஞ்சு எதையும் அதே மாதிரி இந்த டெசிஷன் மேக்கிங், ஒரு விஷயத்துல பிளான் பண்றதோ இல்ல டெசிஷன் எடுக்கிறதோ உடனே தீர்வு டப்புன்னு, இதுக்கு இந்த பிரச்சனைக்கு இது உடனடியே தீர்வு இவர் ஒருத்தராக சொல்ல முடியும். இதை அப்படி பண்ணியா சரியா போங்க அப்படின்னு. அடுத்தவர்களுக்கு எதுவும் ஆதாயம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டார். இவருக்கு ஏதாவது அதுல இருந்து ஏதாவது இவருக்கு கிடைக்குது அப்படின்னா தான் அதை பண்ணுவாருன்னா பண்ணவே மாட்டாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் யார்கிட்டையும் கெஞ்ச மாட்டாரு. அதாவது யாரையும் சார்ந்தும் இருக்க மாட்டார், யார்கிட்ட கெஞ்சுறதோ இல்ல அவங்கள்ட்ட அண்டியோ இவர் இருக்க மாட்டார். தனக்கு என்ன வேண்டும் என்பதை மிக தெளிவாக கரெக்டா இது செஞ்சா இது கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி அவர் கரெக்டா அதை பண்ணிடுவார். யாரையும் எதுக்கும் ஒரு அண்டி இருக்க மாட்டார், யாரையும் சார்ந்து இருக்க மாட்டார். தன் பலம் தன்னை நம்பியே அவர் எதையும் செய்வார். அதனால என்னன்னா, ஆனா தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இவரால் நிறைய ஆதாயம் உண்டு. எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ற அந்த நேச்சர்லாம் உண்டு. ஆனால் சமயம் பார்த்துதான் செய்வார், அது எல்லா சமயம் செய்ய மாட்டார். எப்போ ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கானோ அந்த கஷ்டத்துல பண்ணும்போதுதான் அந்த வேல்யூ அவனுக்கு தெரியணும் அப்படின்னு நினைப்பாரு.
இவர் கொடுக்குற அந்த உதவி வந்து அவர் உணரணும் அப்படின்றது ரொம்ப ஆணித்தரமா இருப்பார் அவரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து மிக மிக எளிதில் மிக மிக அதாவது ரொம்ப எளிதில் வந்து இவரை வந்து தப்புன்னு இது பண்ணிடலாம். எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, இவர் தன்னை ஆடம்பரப்படுத்திக்கிறது ரொம்ப ஆசைப்படுவார். எப்ப பார்த்தா தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது, தன்னை ஏதாவது ஒரு விஷயம் இவரை பத்தி இவரை சார்ந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா அதனையே நினைச்சிட்டு இருப்பாரு தப்புன்னு. அதே மாதிரி பழி வாங்கும் உணர்ச்சின்னு சொல்லியிருக்க 3ஆம் நம்பருக்கு ஞான புத்தி. இவர்களுக்கு அதுவும் உண்டு. ஒருத்தவங்க வந்து பழி வாங்கணும், டிசைட் பண்ணணும், இது பண்ணணும், அப்படி போட்டு போகணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவனே உனக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி தான். எந்த நேரத்துல எப்படி ரௌத்ரமா பிஹேவ் பண்ணுவாங்க, எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு கெஸ் பண்ணவே முடியாது. எல்லாம் சாதாரணமா பேசிட்டு இருப்பாங்க, சாதாரணமா பேசிட்டு இருப்பாங்க, டப்புன்னு யூ டன் இட், நீ அதை பண்ணல அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா எதையும் வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துக்குவாங்க. எதையும் வந்து they will take it as like that. எதையும் வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துப்பாங்க. எதற்காகவும் இவர்கள் பயப்பட மாட்டார்கள். அந்த பயம் இல்லாம இருக்கிறது தான் இவங்களுடைய பலமே. இவருங்க வந்து யாராவது புகழ்ந்து பேசினா இவருக்கு பிடிக்காத போது அவங்களதான் விரட்டி விடுவாங்க. என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஷட் யுவர் மவுத், மூடிட்டு போடா அப்படின்ற மாதிரி தான். யாரையும் நம்பாததுனால இந்த ஒரு விஷயம் இது வந்து இவருக்கு இது சமயத்துல இவருக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதாவது அதுவே அவருடைய பலவீனமாகவும் இருக்கும். எல்லாரையுமே வந்து தனக்கு கீழே தான் பார்ப்பாரு. எல்லாரையுமே தனக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கிறான் ஒரு கேரக்டர். யாராக இருந்தாலும் எல்லாமே தன் போட்டிருக்கும் செருப்புக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். இந்த பூமியே எனக்கு கீழே தான்டா அப்படிங்கிற மாதிரி தான். எதையுமே வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் முன்னோடியா இருக்கணும்னு நினைப்பாரு. ஒரு தடவை ஒரு விஷயம் டெசிஷன் எடுத்தாரு அப்படின்னா மாத்திக்கவே மாட்டாரு. கடைசி வரைக்கும் அது உடும்பு பிடியா இருப்பார். அப்படியே எஸ் ஐ டிட் இட், நான் அதை பண்ண. அதே மாதிரி எந்த ஒரு இது பண்ணாலும் தப்புன்னு மடங்கிடுவார். தான் செய்த தவறை உணரும் இது வந்து இவர்கிட்ட ஜாஸ்தி உண்டு. தான் செய்த தவறை உணர்ந்து அதற்கு மன்னிப்பும் கேட்பார். தப்புன்னு யாரும் தப்பு பண்ணியிருந்தா சாஸ்தாங்கமா விழுந்துருவார். தப்புன்னு உடனே மடங்கிடுவார். ஐயா என்ன மன்னிச்சு, நான் தெரியாம பண்ணேன். அந்த ஒரு பழக்கம் இருக்கு பாருங்க, அது இவருடைய பலம். ஏன்னா மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம்னு சொல்லுவாங்க. எதுவுமே வந்து ஓப்பனா இருந்துருவாரு. எல்லாத்தையுமே ஓப்பன் தான். தப்புன்னு இந்த மறைச்சு வச்சு பேசுறது, இது பண்றது, இது அவருக்கு சுத்தமா பிடிக்காது. தன்னுடைய ஆப்சன்ஸ்ல தான் இல்லாம இருக்கும்போது தன்னை பத்தி யாராவது இது பண்ணாங்க அப்படின்னா அது அவருக்கு பிடிக்காது. யாராவது அதை வந்து கேள்விப்பட்டார் அப்படின்னா தனியா கவனிச்சிடுவாரு. யாரையும் வந்து அவ்வளோ எளிதில் வந்து தன்னோட சேர்த்துக்க மாட்டார் இல்லையா. ஸோ அதனால தனிமை விரும்பியா இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் டைம். எதனால அப்படின்னா பிகாஸ் இவர் கண்ட இவர் 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 பார்க்கறது எல்லாமே தப்பானவங்கன்னு இவர் மனசு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கு இவர்கிட்ட. யாரையும் நம்புறது இல்லை, யாரையும் வந்து தன்னோட சேர்த்துக்க மாட்டாரு. எல்லாமே தான் இல்லைன்னா இங்க எதுவுமே நடக்காதுன்றதுல ஒரு கர்வம் உண்டு. ரொம்ப வித்யா கர்வம் ஜாஸ்தி வருதுகிட்ட. அது இல்லாம 9ஆம் நம்பருக்குரிய ஒரு கேரக்டரைசேஷன் என்ன அப்படின்னா, ஒரு சில நம்பர்கள் வந்து ரொம்ப லக்கின்னு சொல்லியிருக்கேன். 1, 3, 5, 7, 9 இந்த நம்பர்லாம் லக்கியஸ்ட் நம்பர்ஸ் பிகாஸ் ஆட் நம்பர்ஸ். தே ஆர் நாட் ஈவன் நம்பர்ஸ், தே ஆர் ஆட் நம்பர்ஸ். அந்த ஆட் நம்பர்ஸ்ன்றதுனால அவருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு they have the peculiarity, that uniqueness. அவங்கள்ட்ட அந்த ஒரு யூனிக்னஸ் இருக்கிறதுனால they do wonders. எந்த ஒரு துறையிலையும் உச்சம் பார்த்துருவாங்க. ஏன்னா எது வந்தாலும் அதை கவலையப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு எது நடந்தாலும் தான் பிடித்த விஷயங்களை ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எவ்வளவு சாதக பாகம் இருந்தாலும் அதை they attain it. அது முடிவு என்னங்கிறத பார்க்காம விட மாட்டாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் 1ல இருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் எண் கணிதத்துல பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நான் உயிரெண் பத்தி தான் சொல்லிட்டு இருந்திருக்கேன். உடல் எண் பத்தி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ தொடர்ந்து சந்திப்போம், சிந்திப்போம். இது உங்கள் ஜிஆர்.